ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபைட்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனோட பார்ட் 3 தான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதில் நீங்கள் பார்ட் 3 வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளுக்கு தொடர்ச்சியாக வீடியோ போகிறது தான் நம்மளுடைய எய்ம். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் சீரிஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக நடக்கிற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இந்தமாதிரி கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி மற்ற டாப்பிக்லாம் கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. பிகாஸ் காலங்காலமாக அந்த கொஷின்ஸை கேட்டுட்ருக்காங்க. பட் நவ் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சிபிடி 2ல் கேட்குற கொஷின்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் இப்போ வந்து சிபிடி 1லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டு ஃபில்டர் எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்களுடைய எய்மு. அதுபடி தான் அவங்களும் போயிட்டுருக்காங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் ஆகி போக வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ நத்திங் டு வரி அபவுட் தட். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? நவ் வி கோயிங் டு see the questions. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இட் இஸ் அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல் த ஆர்கனைஸ்டு பர்சன்ஸ் ஃபைன் டைம் ஃபார் ரெஸ்ட். ஓகேங்களா? சுனிதா இன் ஸ்பைட் ஆஃப் ஹர் வெரி பிஸி ஷெடியூல் ஃபைன்ஸ் அ டைம் ஃபார் ரெஸ்ட். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ தமிழில் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கே நல்லா புரியும் பாருங்கள். நிகழ்ச்சிகளை நடத்தும் அனைத்து நபர்களும் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குகிறார்கள். சுனிதா தனது மிகவும் பரபரப்பான அட்டவணை இருந்த போதிலும் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குகிறார். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு அவங்க பிஸியாக இருந்தாலுமே ஸோ ரெஸ்ட் எடுத்துக்க அவங்களுக்கு எப்படியாச்சும் டைமை கண்டுபிடிச்சி ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? யாருன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா? சூப்பர். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நவ் வி மூவ் ஆன் டு கன்க்ளூஷன். சுனிதா இஸ் அன் ஆர்கனைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுனிதா ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் நபர். ஸோ விடஸ் இங்கே ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் சுனிதா ஒரு ஆர்கனைஸ்டு பர்சன் தான்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப களைப்பாக இருப்பாங்க, டைம் வேணும் அவங்களுக்கு ரெஸ்ட்டுக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதில் சுனிதாவும் இந்தமாரி ரொம்ப பிஸியான டைமில் அவங்க வேலை செஞ்சு களைப்பாக இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ பிஸியாக இருக்காங்கன்னா அவங்க ஆர்கனைஸ்டாக தானே இருப்பாங்க. ஒரு ஈவெண்ட்டில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இன்டெரக்டாகவே அவங்க மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து ஆர்கனைஸ்டு பர்சன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து கரெக்ட் தான். பிகாஸ் இன்டெரக்ட்லி தே மென்ஷன்டு. தென் சுனிதா இஸ் அன் இண்டஸ்ட்ரியஸ் பர்சன். ஓகேங்களா? சுனிதா ஒரு கடின உழைப்பாளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியஸ் பர்சன் இங்கே சொல்ல முடியாது. பிகாஸ் எந்த அவங்க தொழில் நிறுத்தியும் சாரில் அவங்க வந்து ஆர்கனைஸ்டு பர்சன் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு கன்க்ளூஷன் 1 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2வா? எஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? தென் வி மூவ் டு செகண்ட் கொஷின். இந்த செகண்ட் கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபிட்டர்ஸ். இந்தியா இஸ் ஏ கண்ட்ரி ஆஃப் மல்டிபிள் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்லேயே அதான் கொடுத்துருப்பாங்க. இந்தியா பல மொழிகளை கொண்ட நாடு. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி ரீட் கன்க்ளூஷன். ஆல் இண்டியன்ஸ் கேன் ஸ்பீக் மல்டிபிள் லாங்குவேஜஸ். அனைத்து இந்தியர்களும் பல மொழிகளை பேச முடியும். அது எங்கப்பா ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்குது என்ன, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து இருக்குது, இந்தியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க இந்தியன்ஸை பற்றி பேசலை. இந்தியன்ஸுக்கு வந்து எல்லா லாங்குவேஜும் தெரியும், நிறைய லாங்குவேஜ் தெரியுன்ற மாதிரி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், ஃபஸ்ட்டு முடிவு வந்து தப்பு தான். நவ் வி மூவ் டு செகண்ட் கன்க்ளூஷன். எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் அ மல்டிபிள் லாங்குவேஜ். ஸோ மற்ற கண்ட்ரி பற்றியில் இங்கே ஸ்டேட்மெண்ட் எதுவும் பேசவில்லையே. மற்ற கண்ட்ரிக்கெலாம் எத்தனை லாங்குவேஜ் இருந்தால் நம்மளுக்கு என்ன, இல்லைனா நம்மளுக்கு என்ன. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே தப்பு தான் ஃபைட்டர்ஸ். ஸோ நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின். நீங்கள் ஜென்ரலாக என்ன சொல்கிறது, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குது வேலிடாக இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். அப்படி வேலிடாக இருக்குன்னா ஆன்சரை டிக் பண்ணுங்கள், இல்லையா ராங் தான். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வேறு இன்னமும் கிடையாது. இதில் நம்ம இப்போ தேர்ட் கொஷின் மூவ் ஆகி போயிடலாம். ஃபார் அட்மிஷன் டு எம்ஏ சோஷியல் ஒர்க் கோர்ஸ் த கண்டிஷன் ஆஃப் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சோஷியல் ஒர்க் மே பி ரிலாக்ஸ்டு பை த அட்மிஷன் கமிட்டி டு த பெஸ்ட் கேண்டிடேட். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் கேண்டிடேட் மீன்ஸ் என்னன்னா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ தமிழ்லேயும் பாருங்கள். எம்ஏ சமூக பணி படிப்பில் சேர்வதற்கு சிறந்த மாணவர்களுக்கு சமூக பணியில் முன் அனுபவம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை சேர்க்கைக்குழு தளர்த்தலாம். ஓகேங்களா? யாருக்குன்னா சிறந்த மாணவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் சிறந்த மாணவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இல்லை நீங்கள் நார்மல் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்போ உங்களை
எம்பிஏல சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குது. நவ் வி மூவ் ஆன் டு கன்க்ளூஷன். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எம்ஏ சோஷியல் ஒர்க் வில் ஹாவ் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஸோ கரெக்டு தான். ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேவ் தானே சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இன்டெரக்டாக இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க. அப்போ எம்ஏ சமூக பணியில் படிக்கும் சில மாணவர்கள் சமூக பணியில் முன் அனுபவம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முன் அனுபவம் இருந்தால் தான் எம்ஏவே அவங்க எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படி தான் கண்டிஷன் அவங்க போட்டிருக்காங்க. அதனால இது கரெக்டான வேலிடான பாயிண்ட் தான். நவ் வி மூவ் ஆன் டு கன்க்ளூஷன் 2. சம் எம்ஏ சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் நாட் ஹாவ் ஓகேங்களா ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சோஷியல் ஒர்க். ஃபைட்டர்ஸ் இதுவுமே கரெக்டாக தான். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்களா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்டும் கரெக்டு தான். சில எம்ஏ சமூக பணி மாணவர்களுக்கு சமூக பணியில் முன் அனுபவம் இருக்காது. அந்த சில மாணவர்கள் இருக்காங்க பற்றி அவங்க வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, பெஸ்ட் மாணவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ரெண்டுமே தான் கரெக்டு. ஸோ போத்து 1 and 2 ஃபாலோ ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒன் செகண்ட் திங்க் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். நவ் வி மூவ் ஆன் டு 4th கொஷின். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் படிக்கிறோம் ஃபைட்டர்ஸ். யூ மஸ்ட் பே த பில்ஸ் ஓகேங்களா இன் டைம் டு அவைல் ஆஃப் அசில் ஃப்ரீ சர்வீஸ். ஓகேங்களா? எ சர்வீஸ் ப்ரொவைடர் டெல்ஸ் எ சப்ஸ்கிரைபர். அதாவது சப்ஸ்கிரைபருக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கரெக்டாக பில்லை பே பண்ணால் தான் உங்களுக்கு சர்வீஸ் வந்து என்ன தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழில் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். கூற்று: தொந்தரவு இல்லாத சேவையை பெற நீங்கள் சரியான நேரத்தில் பில் செலுத்த வேண்டும் என்று ஒரு சேவை வழங்குனர் ஒரு சந்தாதாரரிடம் கூறுகிறார். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு நான் சொன்ன மாதிரி. இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். இஃப் த பில் இஸ் நாட் பெய்டு ஆன் த டியூ டேட் த சர்வீஸ் மே கெட் டிஸ்கண்டினியூடு. ஸோ ஃபைட்டர்ஸ் இது இன்டெரக்டாகவே ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டைமுக்கு பில் பே பண்ணலைன்னா உங்கள் சர்வீஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழில் ரீட் பண்ணலாம். பில் உரிய தேதியில் செலுத்தப்படாவிட்டால் சேவை நிறுத்தப்படலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்கா ஃபைட்டர்? ஸ்டேட்மெண்ட் சொன்னதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தான். தென் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹேஸ் அ மெனி ஆப்ஷன்ஸ் டு சூஸ் ஃப்ரம். மெனி ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரே வழி தான். என்னது? டைமுக்குள்ளே காசை கட்டு, இல்லையா சர்வீஸ் கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் இந்த ரெண்டாவது கன்க்ளூஷன் தப்பு தான். சந்தாதாரர் தேர்வு செய்ய பல விருப்பங்கள் உள்ளன. எந்த விருப்பமும் இல்லை, ஒரே ஒரு செயல் தான், பில்லு பே பண்ணு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாவது கன்க்ளூஷன் தப்பு தான் ஃபைட்டர்ஸ். அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஷின். நவ் வி மூவ் ஆன் டு 5th கொஷின். ஓகேங்களா? இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நோ ரெடி டு ஈட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் பேட் கலரிஸ். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்களா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரெடி டு ஈட் ஃபுட்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட் கலரிடி வந்து எப்பயுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேட் கலரிஸ்லேருந்து அது விடுபடாது அப்படின்ற மாதிரி அதையும் பிரிக்க முடியாது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் தமிழில் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எந்த ஒரு ரெடி டு ஈட் பொருட்களும் கெட்ட கலோரிகளில் இருந்து பிரிக்கப்படுவதில்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ விச் மீன்ஸ் அது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீ ரெடி டு ஈட் ஃபுட் எடுத்துக்கிறனாவே அது பேட் கலோரி உங்கள் உடம்புக்குள்ளே போகுது அப்படின்ற மீனிங் தான் அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி ரீட் கன்க்ளூஷன். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் ரெடி டு ஈட் கண்டைன் பேட் கலரிஸ். ஓகேங்களா? ஸோ இதுவுமே இன்டெரக்டாக தானே ஸ்டேட்மெண்ட் சொன்னது சொல்லியிருக்காங்க. ஆல் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் ரெடி டு ஈட். ஓகேங்களா? ஸோ ரெடி டு ஈட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பேட் கலரிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தானே? சாப்பிட தயாராக உள்ள அனைத்து உணவுப் பொருட்களிலும் கெட்ட கலோரிகள் உள்ளன. தயாராக உள்ளனா விச் மீன்ஸ் ரெடி டு ஈட் ஃபுட், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது கரெக்டு தான் போய்ட்டு ஃபைட்டர்ஸ், பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னதை தான் சொல்லியிருக்காங்க. நவ் வி ரீட் கன்க்ளூஷன் 2. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் பேட் கலரிஸ் ஷுட் பி கன்சியூம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாட் கன்சியூம்டு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பேட் கலரிஸ் இல்லாத ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது முரணாக இருக்குல்ல? ஸோ உங்களுக்கே தெரியும், பேட் கலரிஸ் இல்லைன்னா நம்ம அதை சாப்பிட்லாம்ல. ஸோ அது குட் ஃபார் நம்மளுக்கு ஹெல்த்து ஸ்டொமக்குன்னு சொல்லும் போது அதை நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ இங்கே சாப்பிடாதுன்னு முரணாக சொல்கிறாங்க. அப்போ பி தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் தமிழ்லையும் பாருங்கள், கெட்ட கலோரிகள் இல்லாத உணவுப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் உட்கொள்ளக்கூடாது? உட்கொள்ளணும்ல. ஸோ இப்போ இங்கே தப்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் கன்க்ளூஷன் 1 மட்டும் எங்கே ஃபாலோன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 எஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி மூவ் ஆன் டு 6th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சச்சின் இஸ் ஏ குட் பேட்ஸ்மேன் ஆர் இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சச்சின் வந்து ஒரு குட் பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட், புத்திசாலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ தமிழில் ரீட் பண்ணுற பாருங்க. சச்சின் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், பேட்ஸ்மேன்கள் புத்திசாலிகள். ஓகேங்களா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். ஆல் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆர் பேட்ஸ்மேன். என்ன அது அப்படியே மாற்றி சொல்கிறீங்க? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். எல்லா பேட்ஸ்மேனும் புத்திசாலின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கன்க்ளூஷனில் எல்லா அறிவாளியுமே பேட்ஸ்மேனா. இப்போ நான் கொஞ்சம் அறிவாளின்னு வச்சுக்கோ, இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு பேட்ஸ்மேனா? எப்படிப்பா நான் பேட்ஸ்மேன் ஆக முடியும்? நான் பேட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நான் பேட்ஸ்மேன் ஆக முடியும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் இன்டெலிஜென்ட் சொல்லிட்டு நான் எப்படி பேட்ஸ்மேன் சொல்ல முடியும்? ஸோ இப்போ ஃபுல்லாகவே கான்ட்ராடிக்டாக இருக்கா? அப்போ இது தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா புத்திசாலிகளும் பேட்ஸ்மேன்கள்னு சொல்கிறது சட்டப்படி தப்பு. சட்டப்படி தப்பு இல்லை, முறைப்படி தப்பு. ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் டு கன்க்ளூஷன் 2. சச்சின் இஸ் இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இது கரெக்டாக, பிகாஸ் சச்சின் வந்து ஒரு பேட்ஸ்மேன் எல்லாருமே இன்டெலிஜென்ட். அப்படி பார்க்கும்போது சச்சின் இஸ் இன்டெலிஜென்ட். இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா? அப்போ சச்சின் வந்து இன்டெலிஜென்ட், கரெக்ட் ஃபைட்டர்ஸ். அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் ஆன் டு 7th கொஷின். இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கே வாஸ் போர்ன் இன் ஷிம்லா. ஓகேங்களா? சூப்பர். ஷிம்லாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. நத்திங் டு வரி. தென் செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அதாவது தமிழில் ரீட் பண்ணியிருப்ப கே ஷிம்லாவில் பிறந்திருக்கிறார். ஓகே. தென் கன்க்ளூஷன் 2ல் பார்க்கும்போது வி இஸ் த பிரதர் ஆஃப் கே. ஓகேங்களா? ஸோ இப்போ வி வந்து பார்த்தீங்கன்னா பிரதரா யாருக்கு? கேக்கு. ஓகேங்களா? சூப்பர். தென் வி என்பவர் கேயின் சகோதரர். ஓகே, பிரச்சனை இல்லை. தென் கன்க்ளூஷன் பார்க்கலாம். விஸ் சிஸ்டர். ஓகேங்களா? வாஸ் போர்ன் இன் ஷிம்லா. வியோட சிஸ்டர்னு யாருப்பா இங்கே இருக்குது? கே இருக்குது. கேவும் வியும் சிப்ளிங்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். பட் கேவோட ஜெண்டர் நம்மளுக்கு என்னன்னு தெரியலையே. கே மேபி மேலாக இருக்கலாம், இல்லை கே மேபி ஃபீமேலாக இருக்கலாம். பட் இங்கே வந்து வியோட சிஸ்டர்னு சொல்கிறாங்க. வியோட சிஸ்டர் நம்மளுக்கு யாரும் நீங்கள் தெரியல. போதுமான அளவு டேட்டா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வியின் சகோதரி சிம்லாவில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு டேட்டா இருக்கா ஃபைட்டர்ஸ்? டேட்டா எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவு இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது கன்க்ளூஷன் cannot be drawn. ஓகேங்களா? ஸோ முடிவுக்கு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் எந்த ஒரு முடிவுமே இங்கே எட்டவில்லை அப்படின்ற மாதிரி தான் மீனிங் இங்கே கிடைக்குது. பிகாஸ் வியோட சிஸ்டர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் ஆன் டு லாஸ்ட் கொஷின். ஓகேங்களா? சூப்பர். இந்த 8th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ரிசர்ச் டன் பை premier medical institutes such as National Medical Institute suggest that high caloric food along with the minimum exercise are the major contributor to heart disease. ஓகேங்களா? தென் this is highly evident in the most cases amongst the western people. ஓகேங்களா? அதாவது ஃபைட்டர்ஸ் தமிழில் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். தேசிய மருத்துவ நிறுவனங்கள் போன்ற முன்னணி மருத்துவ நிறுவனங்கள் மேற்கண்ட ஆராய்ச்சியில் அதிக கலோரி உணவுகள் மற்றும் குறைந்தபட்ச உடற்பயிற்சிகள் இதய நோய்க்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கிறது என்பதை கூறுகின்றது. ஓகேங்களா? மேற்கத்திய மக்களுக்கிடையே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட் வந்து ஒரு சர்வே மீன்ஸ் என்ன, ரிசர்ச் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ரிசர்ச்சில் என்ன வருதுன்னா ஹை கலரிக் ஃபுட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுறது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி பேட் ஃபார் ஹார்ட். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் டிசீஸ் வந்து உருவாகிறதுக்கு இது ரொம்பவே என்ன சொல்கிறது முனைப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பீப்புளில் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஆஸ் ஏ ப்ரிகாஷனரி மெஷர் பீப்புள் ஷுட் ரிடியூஸ் தேர் ஹை கலரிக் டயட். ஓகேங்களா? ஸோ வீடு அப்போ இது இன்டெரக்டாக ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதே சொல்லுது. ஓகேங்களா? அதாவது ஹை கலரிக் ஃபுட் எடுத்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் தங்கள் அதிக கலோரி உணவுகளை குறைக்க வேண்டும். ஸோ உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நவ் வி மூவ் ஆன் டு கன்க்ளூஷன் 2. ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் ஆர் காஸ்டு பை கன்சூமிங் ஹை கலரிக் ஃபுட்ஸ் ஒன்லி. ஸோ ஃபுட்டேஸ் இந்த பாருங்க, இந்த ஒன்லின்னு வந்தாலே மோஸ்ட் அது தப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே ஸ்டேட்மெண்ட்டில்
அதாவது ஹை கலரிக் ஃபுட் மட்டும் தான் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லல. ஏகப்பட்ட ரீசன் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் ஃபேட் அதிகமாக கன்சியூம் பண்ணால் கூட உங்களுடைய என்ன சொல்றது வெசல்ஸோட டயமீட்டர் ரிடியூஸ் ஆகும். அப்போது உங்களுக்கு பிளாக் ஆக சான்சஸ் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஹை கலோரிக் ஃபுட் மட்டும் தான் ரீசன் நம்ம சட்டப்படி சொல்கிறது தப்பு தான் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதிக கலோரி உணவுகளை மட்டுமே உட்கொள்வதால் இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படுகின்றன. ஸோ இது டோட்டலாகவே தப்பு தான் ஃபைட்டர்ஸ். பிகாஸ் அதுவும் ஒரு காரணம். ஆனால் அது மட்டும் தான் காரணம்னு நீங்கள் சொல்கிறாங்க. அதனால அது தப்பு தான். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். 8 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்பவே ஈஸியான கொஷின் தான் எல்லாமே. நீங்கள் எதுவுமே வரி பண்ண வேண்டியதே இல்லை. ஸோ நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். ரெகுலராக நீங்கள் சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடும் வந்துடும். அந்த கான்செப்ட்டில் உங்களுக்கு டச் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.